2022 நடந்த EO4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள்? யானை தந்தமும் மயில் தோகையும். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796. 1730 1796. வேலுநாச்சியார் தந்தை ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதி. இவங்களோட கணவர் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. இதை தொடர்ந்து தேசிய கொடி, தேசபக்தி முதலியான நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கும். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக உலகின் இமயமலை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி. நெக்ஸ்ட் ஒன், ஞான கண்ணாடி சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குருகதை நகைச்சுவை கதை நூல். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். தமிழ் காதல் வா. சுப மாணிக்கனார் எழுதந்து. தமிழர் திருமணம் தேவநேய பாவனர். வீரச்சுவை நாமு வேங்கடசாமி நாட்டார். நட்சத்திர குழந்தைகள் BS ராமையா. கணையாழியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொலுபொம்மை நா. பிச்சமூர்த்தி. பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? 7 வயதில். இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் பாலசரஸ்வதி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2ஆம் பகுதி. தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் உமறு புலவர். கிறித்தவ கம்பர் H.A. கிருட்டிணப்பிள்ளை. 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல். 8 தொகை நூல்கள்ல அடைமொழி பெற்ற நூல்கள் நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகை. இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல் இரட்டுற மொழிதல். இதனை ஸ்லேடை என்றும் வழங்குவர். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. பெண்களின் வயது 7 பருவமா பிரிச்சிருப்பாங்க. அதுல மடந்தை பருவத்தின் வயது 14 to 19. இப்போ 7 பருவங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம். பேதை 5 to 7, பெதும்பை 8 to 11, மங்கை 12 to 13 வயது, மடந்தை 14 to 19, அறிவை 20 to 25, தெரிவை 26 to 32, பேரிளம்பெண் 33 to 40. களம்பக உறுப்புகள். களம்பக உறுப்புகள் 18. இதை களம் பிளஸ் பகம்னு பிரிப்போம். களம்னா 12, பகம்னா 6, மொத்தமா 18. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவருக்கு வெற்றிலை விற்போர்னு வரும். இப்போ பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்பவர். கண்ணூல் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கூற்று 1, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். ரெண்டுமே சரி. கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? அகநானூறுல மொத்தமா 400 பாடல் இருக்கும். அதுல குறிஞ்சி திணையில 80 பாடல், பாலை திணையில 200 பாடல், மருதம், நெய்தல், முல்லை இது மூணுத்துலயும் 40 பாடல் இருக்கும். மொத்தமா 400 பாடல்கள் கொண்டது அகநானூறு.
இதுல ஒற்றைப்படை எண்கள் பாடல் வரிசை அமைந்தது பாலை திணை பாடல்கள். இதுவே 2, 8, 12, 18 இந்த ஆர்டர்ல இருந்துச்சுன்னா அது குறிஞ்சி திணை. 6, 16, 26 மருத திணை. 1, 3, 5 ஒற்றைப்படை எண்களா இருந்ததுன்னா பாலை திணை. 4, 14, 24 நாலின் ஆர்டர்ல நாலின் வரிசையில இருந்ததுன்னா முல்லை திணை. 10, 20, 30ன்னு இருந்ததுன்னா நெய்தல் திணை. அருவர்க்கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் பிடாரி. கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல். கலித்தொகை 8 தொகை நூல். நான்மணிக்கடிகை, இன்னா 40, நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்கள். பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள். மனிதரெல்லாம் மனோபாவம். முதலை கண்ணீர் இந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். உடலும் உயிரும் போல இந்த ஊமைக்கு பொருத்தமான விடை ஒற்றுமை. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். இது பிறவினை. அதுவே தன்வினை கேட்டிருந்தா நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார்னு வரும். விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஐம்பெருங்குழு, எண் பேராயம். சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. வினையெச்சம் அல்லாதது மூடுபனி. மூடுபனி வினை தொகையில வரும். நாற்காலி என்பது எவ்வகை பெயர்? பொருட்பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினையாள்னையும் பெயர் வந்தவர். ஓடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஓடுதல். நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் நோ. கொண்டிலன் இதுக்கான வேர்ச்சொல் கொள். தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கடவுள். இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. யானை, யானை கன்று. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. அடிமலர் தான் பொருந்தாத சொல். அடிமலர்கோட இலக்கண குறிப்பு உருவகம். அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல் இதெல்லாம் ஓமை தொகையில வரும். அமுதம் போன்ற மொழி, பூ போன்ற விரல், முத்து போன்ற பல். ஸோ இதெல்லாம் ஓமை தொகை. அடிமலர் மட்டும் உருவகம். இப்போ பொருந்தாதது அடிமலர். பொருந்த மரபு சொல்லை கண்டறிக. இதுல 4 ஆன்சருமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாழைக்கச்சல், முருங்கை சரடு, மாவடு, பலாமூசு இது 4மே கரெக்ட் தான். அழுக்காறுடையான் எதிர்ச்சொல் தருக. பொறாமையற்றவன். உயர்தினை எம்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் உயர்தினை அக்ரிணை தொல்காப்பியம். குறிஞ்சி, குறிஞ்சி திணைக்கான தெய்வம் முருகன். முல்லை திருமால். மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிய. தும்பைப்பூ. இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் முனைவர் ரா. அரங்கநாதன். இவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் தேதியை தேசிய நூலக நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாள். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது?
கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம் கிபி 1896இல் சென்னை எழும்பூரில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமரா நூலகம். இந்த நூலகத்தின் 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா மொத்தம் 6 திருமுறை இருக்கும். இதுல தெய்வமணி மாலை 5ஆம் திருமுறையா வைக்கப்பட்டுள்ளது. ராமலிங்க அடிகளாரது. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனை மரம். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? மொழிப்பற்றை. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும். வாதம், பித்தம், சீதம் சமநிலை காரணமாகும். கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பெற்றன? பட்டி. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உ.வே.சா. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் நிறுவியவர் தமிழ்த்தென்றல் திரு கல்யாண சுந்தரனார். இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் உ, உ, ஓ, ஓ, ஔ. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரஹ்மான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? கண்ணதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் திருமூலர். கல் மனத்தையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் இரட்சணிய யாத்திரீகம். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். எவரே புண்படாதுலகிற் புகழுடம் படைத்தார் பாடலடிகள் இடம்பெறும் நூல் மனோன்மணியம். கலம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 96 வகைகள் சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கலம்பகத்தில் இருக்க உறுப்புகளின் எண்ணிக்கை தான் 18. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3. சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027. 5027. இஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் தூய துறவி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். மலைப்படுகடாம் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் பாரதியார். கம்பராமாயணத்தில் துன்புளதெனின் அன்றோ சுகமுள்ளது என கூறுபவர் யார்? ராமன். கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா கொளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாமை. இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது. இது நமக்கு மேட்ச் ஆகும். படிச்சுக்கிட்டே போறோம், ரிவிஷன் பண்றதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது. பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்? அயர்க்கூற்று வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதுக்கான வினா, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? சரியான சொற்றொடரினை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உயிரெழுத்துகள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நெக்ஸ்ட் ஒன், அகரவரிசைப்படுத்தி எழுதுக. அரசன், ஆமனுக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. அகரவரிசையில் எழுதுக. சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. அம்பு. ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன், ஊன். ஊன் 3 சுழி இன்னும் இருந்துச்சுன்னா அதுக்கான பொருள் உணவு. ஊன் 2 சுழி இன்னும் இருந்துச்சுன்னா அதுக்கு இறைச்சி. உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் மருத்துவமனை. ரேஷனல் இதுக்கான தமிழ்ச்சொல் பகுத்தறிவு. இடர் இதுக்கான எதிர்ச்சொல். இடருக்கு பொருள் துன்பம். இதுக்கான எதிர்ச்சொல் இன்பம். பிரித்தெழுதுக. பாசிலை பசுமை பிளஸ் இலை. பைங்கூழ் பிரித்தெழுதுக. பசுமை பிளஸ் கூழ். லாஸ்ட் ஒன், புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. தேங்க்யூ.